கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மார்க்கு 2 அதிகாரம் 5 வசனம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மார்க்கு 2 அதிகாரம் 5 வசனம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்க பாவத்தை அவர் மன்னிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஆமென். நீங்க ஒரு குற்ற உணர்வுல இருக்கீங்களா? இவனை இந்த பாவம் செஞ்சுட்டேன், செய்யக்கூடாதுன்னு நினச்சி செஞ்சுட்டேன், ஏசப்பா என்னை மன்னிப்பாரா தெரியலையே, ஏசப்பா விட்டு நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேனே, ஏசப்பா என்னை மறுபடியும் ஏற்றுப்பாரா தெரியல, என்னை மன்னிப்பாரா தெரியல, ரொம்ப பெரிய பாவம்லாம் நான் செஞ்சுட்டேன், இந்த மாதிரிலாம் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க, நான் அவ்வளோ பெரிய பாவி அப்படின்னு உங்களையே நீங்கள் குற்றப்படுத்திட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், என்கிட்ட வான்னு சொல்கிறாரு. ஆமென். அதுக்காக தான் நான் சிலுவையில் என்னோட ஜீவனை கொடுத்தேன்னு சொல்கிறாரு. என்னோட ரத்தம் முழுக்க கொடுத்து உன்னை நான் என் மகனாக ஆக்கியிருக்கேன், மகளாக ஆக்கியிருக்கேன்னு சொல்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டிய காரணம் ஒன்று தான். ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறுவான். பைபிளில் வசனம் இருக்குது. உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து விட்டுருங்க. புது வாழ்க்கையை ஏசப்பாக்குள்ள ஆரம்பிங்க. அவர் ரத்தத்தினால கழுவப்பட ஒப்பு கொடுங்க. புது வாழ்க்கையை தந்து உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். பயப்படாதீங்க. அவர் உங்க கூட தான் இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். அதனால தான் உங்க கூட பேசிட்டு இருக்கார். அவர்கிட்ட வந்துடுங்க. சமாதானம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.